ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணியன் கோபி. இது உங்கள் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஸோ நான் எப்படி வார் ரூம் மெம்பர் ஆனேன் அப்படி தான் இந்த வீடியோ. நான் வார் ரூம் மெம்பரான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அஃபீஷியலான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அஃபீஷியலாக ஒரு வார் ரூம்னு ஒன்று இருக்கானாலும் எனக்கு தெரியல. ஸோ நான் ஏன் என்னை வார் ரூம் மெம்பர்னு சொல்லிக்கிறேன், என்ன நடந்தது, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஏன் இப்போ நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால், நிறையா டாக்ஸ் போயிட்டுருக்கு. என்ன போயிட்டுருக்குன்னு சொன்னால், அண்ணாமலை நான் வந்து பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருக்க மாட்டார், இல்லை வேறு யாரோ வர போகிறாங்க, இல்லை அவர் ரிசைன் பண்ணுறாரு, என்னவோ இருக்குது. அதை என்ன நம்ம இன்டர்பிரேட் பண்ணுறோம், நம்ம என்ன கெஸ் பண்ணுறோங்கிறது நான் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அண்ணன்கிட்ட பைசா வாங்கிட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, இல்லாட்டி அவரை ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்க. இப்போ அவர் பிரசிடெண்ட்டாக இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவருக்கு அவங்களுக்குலாம் காசு கிடைக்காது. இப்படிலாம் வந்து ஒரு அலிகேஷன் இல்லைனா ஒரு ரூமர் இப்படி நிறையா போயிட்டுருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணணும். நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஏன் அண்ணாமலை என்னோட சப்போர்ட் பண்ணுறேன், நான் எப்படி ஏன் வந்து ஓக்கலாக அதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறலாம் வந்து நான் டீட்டெயிலில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் வந்து இந்த வீடியோட நோக்கம். ஸோ பேசிக்கலாக நான் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட். ப்ரொஃபஷனலாக நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம பாலிடிக்ஸில் எப்படி அண்ணாமலை அண்ணனோட ஃபேனாக இல்லாட்டி ஃபாலோயர் ஆனோம், ஏன் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் பேசிக்கலாக ஒரு சுயம் சேவக். ஸோ சங்க தொடர்பு சங்க குடும்பம் தான். ஸோ சுயம் சேவக் இருக்கும்போது ஒரு தனிநபர் துதிப்பாடுதல் இல்லைன்னா ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடாதுங்கிறது வந்து சங்கத்தில் உள்ள ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சங்கத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு சுயம் சேவக் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இது கொஞ்சம் முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு ஒரு யோசனை வரலாம். ஸோ அது எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்து என் மனசில் என்ன இருக்குது, நான் ஏன் இப்படி நான் பண்ணிகிட்ருக்கேன், இல்லாட்டி ஏன் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதை ஏன் நான் ஷேர் பண்ணுறேங்கிறலாம் தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலில் சொல்ல போகிறேன். ஸோ முதல்ல என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய அண்ணா வந்து என்னோட கூட பிறந்த அண்ணா வந்து பெங்களூரில் தான் ஒரு 15-20 இயர்ஸ் இருந்தால் அப்படி படித்தார், வேலை பார்த்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கேன். நான் ஹைதராபாத்தில் ஒரு 2-3 இயர்ஸ் இருந்திருப்பேன். அது தவிர வெளியே எங்கேயும் போனது கிடையாது. ஸோ அண்ணா வந்து கர்நாடகாவில் இருந்தபடி அவர் கன்னடம் பேசுவார், கன்னடம் எழுதுவார். ஸோ அவர் கன்னடம் பேசினார்னா அவருக்கு கன்னடக்காரனே நினச்சிருவாங்க. தமிழ்காரனே அவங்களுக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கு அவர் கன்னடம் பேசுவார். ஏன்னா 10-20 வருஷம் இருந்தேன் அப்படி. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணான்னா, அண்ணா எனக்கு திடீர்னு கால் பண்ணி, உனக்கு தெரியுமா இந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து சிங்கம் அப்படின்னு சொல்கிற அண்ணாமலைங்கிறவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க போஸ்ட்டில் இருந்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்னார். எனக்கு வந்து அது ஒரு பெரிய நியூஸாகவே தெரியல. சரி ஓகே, ஏன் அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை அவர் பயங்கர பாப்புலரு, தமிழ்நாட்டில் உள்ள ஆஃபீஸரு, அவருக்கு இங்கே பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதாவது ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் ரிலேட்டபுளாக எனக்கு இருக்குன்னு சொன்னால், சகாயம் ஐஏஎஸ்ங்கிறவர் வந்து கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பாப்புலராக இருந்தார். எனக்கு அது மாதிரி ஒரு சில ரொம்ப ரேராக தான் ஒரு சில இந்த மாதிரி சிவில் சர்வன்ஸ் வந்து பாப்புலர் ஆகிறது. அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அப்புறம் வந்துச்சு. அதிலெல்லாம் எனக்கு உடன்பாடு அதெல்லாம் வேறு. பட் கொஞ்சம் ரிலேட்டடாக வேறு யார் சிவில் சர்வன்ஸ், ஃபேமஸான சிவில் சர்வன்ஸு, ஊருக்குள்ளே பேசுகிற மக்களுக்கெல்லாம் தெரியக்கூடிய ஒரு சிவில் சர்வன்ஸ் யாருன்னு கேட்டால், இப்போ ரீசெண்டாக அவர் சொல்லலாம். அந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து பயங்கர பாப்புலர் அண்ணாமலைங்கிறவங்க. நம்ம ஊருக்காரருக்கு கர்நாடகாவில் பயங்கர ஃபேன் ஃபாலோயிங்னா கொஞ்சம் ஆச்சரியம் தானே. ஸோ அவரும் பயங்கரமாக கன்னடத்தில் பேசுவார். கன்னடம் அவருக்கு வந்து பயங்கர சரளமாக வரும். ஊரில் எல்லா பக்கமும் போய் பேசுவார் அப்படின்னு சொல்லி நிறைய அவரை பற்றி சொன்னார். அப்போலாம் எனக்கு பெருசாக ஒரு என்ன சொல்கிறது எக்ஸைட்லாம் ஆகல. ஸோ அப்படியா சூப்பர் நல்ல நியூஸ் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அண்ணா வந்து பயங்கர எக்ஸைட் ஆனா அப்படி. ஏன்னா அவர் டேரெக்டாக கர்நாடகாவில் வந்து பார்த்துருக்காரு. எந்த மாதிரியான கிரேஸ் அண்ணாமலை இன்னைக்கு இருந்துச்சுங்கிறது பார்த்ததுனால அவர் எக்ஸைட் ஆனார், என்கிட்ட ஷேர் பண்ணார். நாங்கள் சரின்னு ஓகேன்னு விட்டோம். அப்புறம் அவர் ஒரு சில வீடியோஸ் அனுப்பிச்சார். அந்த ஃபேர்வெல் ஒரு கான்ஸ்டபிள் வந்து அண்ணாமலை அண்ணனை பற்றி ஃபேர்வெல்லில் ஒரு ஸ்பீச் பேசியிருப்பார், அழுதுருப்பார். அது என்கிட்ட சொன்னார். எனக்கு கன்னடம் புரியல. எனக்கு கன்னடம் அரைகுறையாக புரியும். அண்ணா கூட பெங்களூர் போகும்போது பார்த்ததுனால அரைகுறையாக புரியும். ஆனால் எனக்கு புரியலன்னு சொன்னேன். அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா, அதை ஃபுல்லாக தமிழாக்கம் பண்ணி நம்ம அதை யூடியூப்பில் போட்டோம். இந்த மாதிரி என்ன பேசுகிறாரு, கன்னடத்தை தமிழாக்கம் பண்ணி பேசியிருந்தேன் அப்படி. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு ஸ்டேட்டில் போயிட்டு இன்னொரு மொழிக்காரங்க கிட்ட இவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெருமை. தமிழராக நம்மளுக்கு ஒரு பெருமை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பெருமை, சந்தோஷம் எங்கள் அண்ணனுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, அதெல்லாம் ஓகே. நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டோம். ஓகே, வாட் எவர் இட் இஸ் முடிஞ்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு, விவசாயம் பண்ண ஆரம்பித்தார். ஃபவுண்டேஷன் நடத்தின அப்படி. அப்போலாம் நம்ம பார்த்தோன்னா அதே காலகட்டத்தில் வந்து நீயா நானில் கூட ஒருத்தர் பயங்கர ஃபேமஸான அப்படி. நீயா நானில் வந்து நம்ம ₹1,00,000 ₹2,00,000 சம்பளத்தை நான் விட்டுட்டு நான் அரசியலுக்கு போகிறேன், விவசாயத்துக்கு போகிறேன்னு சொல்லி பேசுவார். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்குது. என்ன கிரேஸ் இருக்குன்னா, நம்ம வந்து என்ன படித்து பெருசாக நம்ம வந்து எல்லாத்தையும் விட்டு விவசாயம் பண்ண போகணும், கிராமத்தில் போய் நம்ம வந்து இருக்கணும், மாடு வளர்க்கணும், இந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஃபேண்டசி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ப்ரைம் கரியரில் இருக்க ஒருத்தர், ஒரு சிவில் சர்வெண்ட், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து விட்டுட்டு அரசியல் போகிறாருங்கிறது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் நிறையா விகடனில், இந்த பசுமை விகடனில் வந்துச்சு. அப்புறம் இன்டர்வியூலாம் கொடுத்தாரு. ஸோ எப்படி இருந்ததுன்னா ஒரு 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 மோட்டிவேஷ்னல் ஃபிகர். ஓகே, ஒரு நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேட்டகரியிலே இருந்தால் அப்படி. அப்புறம் திடீர்னு பார்த்தா பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாருன்னு ஒரு நியூஸ்.
அதுக்கு முன்னாடியே வந்து என்ன வந்துச்சுன்னு சொன்னால், ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னே எங்கள் எல்லாத்துக்குமே பயங்கர சந்தோஷம், ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ரஜினிகாந்த் ஃபேனு. இப்போ கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ இந்த காலா, இந்த பா ரஞ்சித் படங்கள்லாம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபேனாக இருந்தவரே வெறுக்க ஆரம்பிச்சார். அந்தளவுக்கு ஒரு வெறுக்குன்னு சொல்ல முடியாது. ஃபேனாக இருந்தவரே வந்து பிடிக்காம போயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. பட் அப்போது அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இமேஜ் இல்லை. வீட்டிலலாம் அப்பாவுக்கு அப்பா வந்து மிகப்பெரிய ஃபேன், ரஜினிகாந்த் ஃபேனு. ஸோ எங்களுக்குமே எல்லாருக்குமே ரஜினிகாந்த் பிடிக்கும் ஆப்வியஸாக. ஸோ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறாருங்கும் போது வந்து பயங்கர ஒரு எக்ஸைட் ஆகிடுச்சு. அப்போது பயங்கர ஹாப்பனிங்காக இருந்துச்சு. சரி, அவர் அந்த ஸ்பீச்சில் பேசினார், நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லும் போது வீட்டில் எல்லாரும் சேர்ந்து டிவி பார்த்து விசில் அடிச்சுட்டு இருந்த அளவுக்கு பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. அப்போது சங்க குடும்பம் தான், ஃபுல்லாக சங்கம் தான், சுயம் சேவக் தான். ஆனால் பிஜேபி மேலாம் ஒரு ஈர்ப்புலாம் கிடையாது. இன்ஃபேக்ட் பிஜேபி கூட தொடர்பு படுத்தி கூட நான் பார்த்தது கிடையாது, யோசிச்சதும் கிடையாது. அப்போது ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சது தான். பிஜேபிலாம் பார்வையிலே இல்லை. சங்கத்தில் இருந்த போதுமே எனக்கு ஃபுல் ஆர்வம் வந்து ரஜினிகாந்த் மேலே தான் இருந்துச்சு. ஏன்னா ரஜினிகாந்த் வந்து ஒரு ஆன்மீக அரசியல் சொல்லும்போது இன்னும் சந்தோஷம். இப்போது ஆன்மீகமும் தெய்வீகமும் 2 கண்கள்னு சொல்லியிருந்தார் இல்லையா முத்துராமலிங்க தேவரையா, அதே போல் ஆன்மீக அரசியல் சொல்லும்போது இன்னும் சந்தோஷம். சூப்பர், இங்கே வந்து சாமியை திட்டிட்டு திராவிட கட்சிகள் இருக்கும்போது ஒருத்தர் அரசியலில் ஆன்மீகம் கொண்டு வராருன்னே பயங்கர ஹாப்பி. இப்போ கூட எனக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் கிடைக்க ஆன்மீக அரசியல்னு சொல்லும்போது கிடைச்ச சந்தோஷம் இப்போ இருக்கிற அந்த ஒரு கிக்கு வந்து இல்லை. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ரஜினிகாந்த் அரசியல் வரும்போது. அப்போது ஒரு நியூஸ் வந்துச்சு. என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, அவர் சொன்னார் இந்த மாதிரி, நம்ம எதுக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டு ஒரு படித்த இளைஞனா, ரொம்ப தொலைநோக்கு பார்வை கடோ இளைஞனா வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு. இல்லை தலைவா, நீங்கள் தான் தலைவா சிஎம் ஆனு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்குலாம் வந்து சந்தோஷம். ஏன்னா கெஸ் பண்ண முடிஞ்சது அண்ணாமலை என்ன சொல்லுங்க, ஏன்னா அவரும் கர்நாடகாவில் வந்து பேர் பெற்றவராக இருந்தார், ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறாரு. ஸோ அண்ணாமலை தான் சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரஜினிகாந்த் மேலே வந்து இன்னும் கொஞ்சம் மதிப்பு பயங்கரமாக கூடிடுச்சு. ஏன்னா பாபா படத்தில் அவர் சொல்லுவார், நான் வந்து சிஎம் இல்லைன்னு சொல்லி வயசான ஒருத்தர் சிஎம் ஆக்குவார் இல்லையா. ஸோ அப்போ அது போல் ஒரு நிஜ வாழ்க்கையிலையும் பாபா படத்தில் இருக்க மாதிரி அவருக்கு வந்து பதவி ஆசை இல்லை போல். அப்போ நிஜமாலுமே மக்களுக்கு திரும்ப ஏதாவது கொடுக்கணுன்றது அரசியலுக்கு வராரு. சிஎம் போஸ்ட்டே வேணான்னு சொல்கிறாரு. அப்போது அவர் என்ன கணக்கு போட்டிருப்பார், நானாக கெஸ் பண்ணுறேன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எனக்கு சிஎம் போஸ்ட் வேணாம்னா மக்கள்லாம் வந்து பயங்கர தூக்கி கொண்டாடிடுவாங்க. சார் பதவி ஆசை இல்லாத ஒருத்தன் பெரிய தலைவன்னு சொல்லிட்டு. ஆனால் பப்ளிக் சென்டிமெண்ட் அப்படி இல்லை. பதவி ஆசை உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ தான் எனக்கு பதவியில் உட்காந்துருக்கணுன்ற மாதிரியான ஒரு ஆசை தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் பேக் ட்ராக் அடித்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ வாட்டவர் அது சரி, அதுக்கப்புறம் அது பெருசாக எடுத்துகிட்டே போகல இல்லையா. ஸோ அப்போது வந்து அண்ணாமலை திரும்ப அரசியலுக்கு வர போகிறாரு, சிஎம் கேண்டிடேட் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அப்பயும் வந்து அண்ணாமலைனா என்ன பொறுத்துக்கு ஒரு தேர்ட் பர்சன் தான், யாரோ ஒருத்தர் இங்கேருந்தும் இருக்கார். ஓகே, நல்ல மனுஷன். நான் அரசியலுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லா படித்தவங்க வரணும், நல்லவங்களாக வரணும், திறமசாலியாக வரணும், இளைஞர்களாக வரணும், இதெல்லாம் தான் நம்ம ஆசைப்படுறோம். அது எல்லாமே அவர் பண்ணுறாரு இல்லையா. ஸோ ஹாப்பி. அவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலில் வரமாட்டாருங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணுறாரு. நியூஸு பார்த்தா மோடி அவர்கள் முன்னாடி சேருவார்னு நினச்சேன், இல்லை. அமித்ஷாஜி கிட்ட சேருவார்னு நினச்சேன், அப்பயும் இல்லை. நார்மலாக டெல்லியில் போயிட்டு கட்சியில் சேர்ந்தார். அதுவே வந்து பயங்கர ஒரு ஒரு டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. பொதுமக்களுக்கு எப்படி இருந்துக்குன்னு தெரில. அண்ணாமலையினோட கிரேஸ்லாம் கர்நாடகாவில் சொல்லி கேட்டு ரஜினிகாந்த் சிஎம் கேண்டிடேட்லாம் தெரிஞ்ச அப்புறமா இவர் என்ன போய் 10ஓட 11 போய் ஜாயின் பண்ணுறாரு. அப்புறம் இந்த மதன் ரவிச்சந்திரன் அவரெல்லாம் கூட அதே டைம் தான் ஒன்றா சேர்ந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சேர்ந்தாருங்கும் போதே கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நமக்கு வந்து அப்படி பெருசாக நினைக்கிறோம். பட் பிஜேபியில் வந்து ஒரு நார்மலாக தான் நினைப்பாங்க போலன்னு நினச்சிட்டேன். பட்டு எடுத்தோடனே துணைத் தலைவராக பதவி ஏற்றாங்க. அதுக்கப்புறமா வந்து கண்டெஸ்ட் பண்ணார், எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணார். அமித்ஷாஜி வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்டாங்க. அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோலி அவரை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஜாஸ்தி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அப்போ கூட அதில் ஒரு ஸ்பீச் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருப்பார். அதெல்லாம் பயங்கர நல்லா இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, சரி, அக்ரெசிவான ஒரு பொலிட்டீஷியன், படித்தவர், நேர்மையானவர், பாப்புலர், ஏற்கனவே பாப்புலாரிட்டி பார்த்த ஒரு ஆள். புதுசாக பாப்புலாரிட்டி பார்க்குறவங்க தலைகணம் ஏறிடும்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. நானும் ஒரு சில அரசியல்வாதிகள் பார்த்துருக்கேன். முன்னாடி நல்லா பழகினவங்க இப்போ அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி மாறிருக்கு நான் க்ளோஸாக பார்த்துருக்கேன். ஸோ அரசியல்னாலே நம்ம கொஞ்சம் 10 ஸ்டெப்ஸ் பேக் தான் வச்சுக்கோங்களேன். நம்ம சங்கத்தில் இருக்கோம், ஏதாவது ஒரு சமூக வேலையில் ஈடுபடணும். ஸோ சங்கத்தில் நம்ம சமூக வேலையில் தான் இருக்கோம். ஸோ அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அரசியல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்காங்க, அவங்களும் கதவாக இருக்குது, நம்மளுக்கும் அரசியல் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்கும்போது இவர் ஏற்கனவே பாப்புலாரிட்டி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த பாப்புலாரிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்திருக்காரு. ஒரு கலாட்டான்னு நினைக்கிறேன், கலாட்டாவோட இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார்,
இந்த மாதிரி அவங்கள கேட்பாங்க, நீங்கள் சென்டருக்கு போவீங்களான்ற மாதிரி கேட்பாங்க. நினைக்கிறேன் சுஹாசினி மணிரத்னம் கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து பாப்புலாரிட்டியோட பீக்கில் ரொம்ப நல்லபடியாக நான் கர்நாடகாவில் இருக்கும்போது அந்த மொத்த கோட்டை இடிச்சிட்டு தமிழ்நாட்டில் ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் யாருக்குமே தெரியாது. கர்நாடகாவில் அவருக்கு லட்சக்கணக்கான பேர் தெரியும், அவர் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வர்றேன், ஏன்னா தமிழ் மக்களுக்காக தான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது என்னால் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணலன்னா, ஏற்கனவே பாப்புலாரிட்டி பார்த்து அவர் தலைக்கு ஏற்றாத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு இது இருந்தது. இந்த தூக்கி போட்டு மீச்சலாம் சொல்லும்போது அது அநாகரிகம் இல்லாட்டி பொலிட்டிக்கலாக கரெக்ட் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டோம். ஆனால் ஒரு ஒரு ஆதங்கமாக இருப்போம், நம்ம இவ்வளோ குள்ளையடிக்கிறாங்களே, இவ்வளோ தப்பு பண்ணுறாங்களே, இவ்வளோ கெட்டது நடக்குது நாட்டில், இதை சரி பண்ணுறதுக்கு யாரும் இல்லையான்னு நினைக்கும் போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆக்ரோஷமாக பேசும்போது பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எலெக்ஷனில் தோத்துட்டாருங்கும் போது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. நல்ல ஆளுங்களாம் இப்படி தோத்துறாங்களேன்னு சொல்லிட்டு, அதுலேயும் ஒரு பூத்தில் வந்து முஸ்லீம்ஸாக இருக்கிற ஒரு பூத்தில் ரொம்ப ஓட்டு கம்மின்லாம் நியூஸ், இந்த மாதிரி ஏற்பட்ட நியூஸ் கேட்டோம் இல்லையா, அதெல்லாம் கேட்கும்போது பயங்கர வருத்தமாக இருந்தது. பட் அவரை வந்து பிரசிடெண்ட்டாக வந்து ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அப்போவும் ஓகே, அப்போ அது காம்பன்சேட் ஆயிடுச்சு. அந்த கவலை வந்து என்ன ஆயிடுச்சுன்னா காம்பன்சேட் ஆயிடுச்சு. சரி, அவரை ப்ரமோட் பண்ணுறாங்க, ஸோ ஹி இஸ் கோயிங் டு டேக் ஓவர் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட எனக்கு என்னென்னா, அப்போயும் ஐ வாஸ் லைக் ஓகே, ஃபேவரெட்டு, ஓகே, நல்ல ஆள், நல்லது, சந்தோஷம், தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வழி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. அப்பயுமே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கோ இல்லை எனக்கு ஒரு ஃபேன் மொமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, அவர் வந்து அக்ரெசிவாக ப்ரெஸ் மீட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ அந்த ப்ரெஸ் மீட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், அரசியலை தாண்டி விஷயங்கள் இருக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்ஸாக இருந்துச்சு. அதாவது இப்போது என்ன சொல்கிறது, பொலிட்டிக்கலாக உள்ள ஒரு ரிபட்டல் தாண்டி டேட்டா இருக்கும். ஒரு ஸ்கேம் பற்றி பேசினார்னா அதில் டேட்டா இருக்கும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், இல்லாட்டி ஹிஸ்ட்ரி பற்றி கோட் பண்ணுறது, ஒரு சில தவறுகள் நடக்கும், ஆப்வியஸ் இவ்வளோ பேசும்போது தான் நடக்கும். பட் அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு நாலேஜபிளான ப்ரெஸ் மீட்டாக இருந்தது. ஸோ அவரோட ப்ரெஸ் மீட்ஸ் கேட்க ஆரம்பித்தேன். அதை கேட்க ஆரம்பிக்கும் போது நம்ம பயன்படுறோம். ஸோ அப்போது நம்பிக்கையும் கூடுது. அதாவது என்னென்னா, இவர் நிஜமாலுமே இவரால் வந்து ஒரு மாற்றம் பண்ண முடியும், நிஜமாலுமே இவரால் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சேஞ்ச் கொண்டு வர முடியும், சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் ஜாஸ்தியாச்சு. நானும் அரசியலாக நாலேஜபிள் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு, இது என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பற்றி ஒரு என்ன சொல்கிறது, வி லுக் அப் டு அ பொலிட்டிஷியனில். எப்போவுமே நம்ம கேவலமாகவே பார்த்துட்டு இருப்போம், இவங்கெல்லாம் ஃப்ராடு, இவங்கெல்லாம் வந்து திருடுறாங்க, இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பெயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க, அவங்கெல்லாம் வந்து உழைக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, சமூக சேவை பண்ணுறாங்க, எல்லாரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சொல்ல முடியாது. தப்பு பண்ணுறவங்க கூட சமுதாயத்துக்கு ஏதோ உதவி பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் இருந்தாலுமே ஒரு ஒரு டெயிண்ட் இருந்துகிட்டே இருக்கும் பொலிட்டிஷியன்ஸ் மேலே. அப்படி தான் நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். மோடிஜி அஃப்கோர்ஸ் அது டோட்டலாக வேறு கேட்டகரி, அதை பற்றி தனியாக பேசலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ இவரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நம்ம கேரியரில் என்ன பண்ணோம், இவர் கேரியரில் என்ன பண்ணார், நம்ம என்ன படித்தோம், இவர் என்ன படித்தார், நம்ம என்ன பேக்ரவுண்டில் வந்தோம், இவர் என்ன பேக்ரவுண்டில் வந்து, எல்லாம் பார்க்கும்போது எல்லா விதத்துலையுமே நம்மளோட இவர் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நம்ம பொட்டன்ஷியலை நம்ம பண்ணதை விட அவர் பொட்டன்ஷியல் பெட்டராக பண்ணியிருக்காரு. அப்போ இஸ் அ மோர் டிசிப்ளின்டு பர்சன், மோர் சக்ஸஸ்ஃபுல் பர்சன், அச்சீவ் பண்ண பர்சன், சமுதாயத்துக்கு இன்னும் நிறைய டைம் கொடுக்குறாரு, கேள்விப்படுற வரைக்கும் இன்டெகிரிட்டியோடு இருக்கிறாரு. அப்படிலாம் பார்க்கும்போது நம்ம வந்து வி ஸ்டார்ட் லுக்கிங் அப் டு ஹிம். அவர் இன்னும் நம்ம ஒரு மோட்டிவேஷனல் ஃபிகராக, ஒரு இன்ஸ்பிரேஷனலாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஸ்பீச்சஸும் ரெகுலராக கேட்டுகிட்டே இருக்கும். இப்போ சொல்லுவோம்ல, பார்க்க பழகுன்ற. இப்போ சினிமாவில் ஏன் ஹீரோ பின்னாடி இப்படி அலையிறானுங்க, இவ்வளோ 50 படம் 60 படம் பார்க்கும்போது பார்த்து பழகி போயிடுது. நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும்போது ஒரு நார்த் இந்தியன் பையன் ஒருத்தன் வந்து ஒரு படம் பார்க்க வந்தேன், ஹீரோ பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா மனசங்கடப்படும் அந்த ஹீரோ ரசிகர்களுக்குன்னு சொல்லிட்டு. ஒரு டபுள் ஆக்ஷன் மூவி. அந்த படத்தை வந்து அந்த நார்த் இந்தியன் பையன் ஒரியான்னு நினைக்கிறேன், அந்த பையன் கூட நாங்கள் படத்துக்கு போய் தேட்டருக்கு அந்த படத்தை பார்த்துட்டு அவன் வந்து படத்தில் என்ன வில்லனாகவே இருக்கானுங்க, ஹீரோவே இல்லைன்னு. ஏன்னா அவனுங்க பார்வையில் வந்து ஹீரோவாகவே இல்லை. நம்ம பார்த்து பழகினதுனால நம்மளுக்கு அது ஹீரோ மாதிரி தெரியுது. ஸோ அப்போ அடிக்கடி பார்க்க நம்மளுக்கு பழகிடுது இல்லையா. ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் பார்க்க நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் நான் பார்த்தா அவரோட ஃபாஸ்ட் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு 2 இன்டர்வியூ, ஒரு ஸ்பீச்சு, இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், இது மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா அவர் அவ்வளோ வேகமாக உழைக்கிறாரு, வேகமாக ஓடுறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, என்ன செய்கிறாருங்கிறது எல்லா மக்களுக்கு போய் சேர்றதில்ல. ஸோ என்ன பண்ணணும்னு ஒரு 2-3 இயர்ஸ் பேக் நான் என்ன பண்ணேன்னா, அப்போ நான் வந்து நிறையா டெக் ஸ்டார்ட் அப்ஸோடலாம் அட்வைசரியாக இருந்தேன். ஸோ ஆஸ் அன் அட்வைசர் நான் நிறைய டெக் ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டெக்னாலஜி நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ என்ன பண்ண நான் என்ன யோசிச்சேன்னு சொன்னால், இவரோடதையும் டெக்னாலஜி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக் எந்தூசியாசம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அண்ணாமலையோட ஃபாலோயிங்கும் இருந்தது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இவரோட டாக்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்ல போய் குப்பை மாதிரி கொட்டி கிடக்குது. ஒரே இன்டர்வியூவே வந்து 10 பேர் போடுறாங்க. பழைய இன்டர்வியூ எடுத்து புது இன்டர்வியூன்னு சொல்லி டேட்டை மாற்றி தம்ப்நெயில் மாற்றி போடுறாங்க.
நிறைய மிஸ் ஆயிடுது. இவர் போயிட்டு இங்கிலீஷில் இன்டர்வியூ கொடுக்குறாரு, ஹிந்தி பாட்காஸ்ட் சேனல்ஸில் போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு 50 ப்ரெசன்ஸ் இருக்கும். ஒரு 30 ப்ரெஸ் மீட் இருக்கும், ஒரு 10 இன்டர்வியூ இருக்கும், கொட்டி கிடக்கும். அவ்வளோ உழைச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்க்கும்போது பயங்கர மிஸ் ஆகிட்டுருது. நம்மளே மிஸ் பண்ணிடுறோம். நம்ம என்னோட பர்சனல் பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணணும், அதை கம்பைல் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்போது சரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஒன்று பில்டு பண்ணி, அதுக்கு ஒரு மொபைல் ஆப் ஒன்று பில்டு பண்ணி, ஒரு டேட்டா பேஸ் மாதிரி ரெடி பண்ணி, ஏன்னா யூடியூப்லேயும் எல்லாமே இருக்குது, ஆனால் ஆர்கனைஸ்டாக இல்லை. ஸோ எனக்கு வந்து டேட் வைஸ் வேணும், என்ன கேட்டகரி வைஸ் வேணும், இன்டர்வியூ தனியாக வேணும், ப்ரெஸ் மீட்ஸ் தனியாக வேணும், ஸ்பீச் தனியாக வேணும், இந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சிஸ்டம் வேணும்னு முடிவு பண்ணேன். நான் டெக்னாலஜி எந்தூசியஸ்ட்டாக இருந்ததுனால யார் என் கூட ட்ராவல் பண்ணவங்கட்டலாம் ஹெல்ப் கேட்டு ஒரு இது பண்ணிக்கணுன்ற ஆசையும் சேர்ந்து ஒரு பில்டு பண்ணேன். அந்த பில்டு பண்ண அதுக்கு பேர் வந்து அண்ணாமலை டாக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பேச்சுக்கள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு செட்டப் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பித்தேன், கம்பைல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இது கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ மச் ஆஃப் ஹவர்ஸ் போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கெல்லாம் வந்து இவங்க நம்பினா நம்புங்க, நம்பாம போங்க. ₹1 யார்ட்டையுமே வாங்கினது கிடையாது. இதெல்லாம் நான் பியூர்லி கை காசு போட்டு தான் நான் பண்ணது. ஏன்னு சொன்னால் ரெண்டு ரீசன், 3 ரீசன் வச்சுக்கலாம். ஒரு ரீசன் வந்து எனக்கு அண்ணாமலையோட ஸ்பீச்சஸ் ஃபுல்லாக கேட்கணுன்ற ஒரு ஆசை. ரெண்டாவது வந்து ஒரு டெக் எந்தூசியாசம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட், ஒன்று ஆப் பில்டு பண்ணால் எப்படி இருக்கும்? ஏன்னா நான் டெக்னிக்கல் பர்சன், நான் ஒரு காமர்ஸ் கிராஜுவேட். ஸோ டெக்னாலஜி படிக்கணும்னு எனக்கு சின்ன வயசுல ஆசை இருந்திருக்கு. அப்போ இது அதுக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு ஆசை, ரெண்டாவது ஆசை. மூணாவது வந்து இதனால சமுதாயத்துக்கு ஒரு பெனிஃபிட் தானே. ஒரு நல்லா படித்தவர் சமுதாயத்து மேலே அக்கறையில் இவ்வளோ பேசுகிறாருன்னு சொன்னால், அவர் பேசுகிறத மக்கள் மத்தியில் ஒரு ஆர்கனைஸாக கொண்டு போய் சேர்க்கறது நல்லது தானேங்கிற 3 ரீசன்னால இது பண்ண ஆரம்பிச்சு. இது பண்ண ஆரம்பிக்கும் போது பில்டு பண்ணிட்டேன். அப்போ இது பண்ண ஆரம்பிக்கும் அவ்வளோ ஸ்பீச்சஸும் கேட்குறேன். ஸோ நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து சிஏ படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னு சொன்னால், பாட்டு கேட்டால் தான் படிப்பேன், பாட்டு கேட்டால் தான் சம்ஸ் போடுவேன், பாட்டு கேட்டால் தான் அக்கௌண்ட்ஸ் போடுவேன். எப்போவுமே எனக்கு மியூசிக் ஓடிட்டே இருக்கும். ஸோ எனக்கு எப்போவுமே பேக் ஆஃப் தி மைண்ட் வந்து ஏதாவது ஒன்று ஒரு மியூசிக் ஓடிட்டே இருந்துட்டு, நான் இளையராஜாவோட திருவாசகம்லாம் ஒரு 10,000 தான் கேட்டிருப்பேன். ஸோ எக்ஸாம் ஹால் உள்ளே நுழைய வரைக்கும் பாட்டு கேட்டே தான் போவேன். நுழையும் போது தான் அந்த வாக்மேனை கழட்டி வச்சுட்டு எக்ஸாமுக்கு போவேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ப்ரெஸ் மீட்டை பேக்கில் போட்டுட்டு வேலை பார்க்குறதுன்றது ரொம்ப நேச்சுரல். ஸோ எப்போவுமே இவர் பேசினது எவ்வளோ பேசியிருப்பாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 30 ஒரு மாதத்துக்கு 50 வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடியோக்கு 1/2 மணி நேரம் வச்சுன்னா 25-30 மணி நேரம் பேசியிருப்போம் அப்படி ஒரு மாதத்துக்கு பப்ளிக் டொமைனில். ஸோ அது பேக் ஆஃப் தி மைண்ட் ஓடிட்டே இருக்கும். நான் என்னோட வேலை பார்க்கும்போது ஃபுல்லாக ப்ரெஸ் மீட்ஸ் ஓடும், ஸ்பீச்சஸ் ஓடும். ஸோ அப்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு சொன்னால், ஒரு ஸ்கூலில் பேசுகிறது அடுத்த ஸ்கூலில் பேசுறது கிடையாது. ஒரு சிஏ ப்ரோக்ராமில் பேசுகிறது அடுத்த டாக்டர் ப்ரோக்ராமில் பேசுறது இல்லை. ஒரு ஐஏஎஸ் ப்ரோக்ராமில் பேசுகிறது இன்னொரு ஒரு இதில் பேசுறது இல்லை. ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுறது இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் பேசுறது இல்லை. ஸோ மனுஷன் என்ன பண்ணுறது இல்லைன்னா, ஒரு கண்டென்ட்டை வச்சுட்டே ஓட்டுறது கிடையாது. இப்போ நான் ஒரு சில தலைவர்கள்லாம் பார்த்துருக்கேன். ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் வச்சுருப்பாங்க. இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதை எடுத்து நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒரு 10 இன்டர்வியூவில் அதே தான் வரும், ஒரு 10 ஸ்பீச்சில் அதே தான் வரும். இவர் அப்படியே கிடையாது. நான் கம்பைல் பண்ணியிருக்கிறது மட்டுமே மோர் தென் 1000 வீடியோஸ் கம்பைல் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்கிறது, இவ்வளோ டைம் போட்டுக்குன்னா இப்போ யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் எனக்கே மலைப்பாக இருக்குது. 1000 வீடியோ கேட்டிருப்பேன். அவ்வளவும் தனித்தனி. இதுக்கு நான் பார்த்தா இப்போ மட்டும் இது கிடையாது. இவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கும்போதே கர்நாடகாவில் ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் போய் பேசியிருக்காப்படி. அதுலேயும் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்பீச்சஸ். ஸோ இதெல்லாம் கேட்டு அவர் மேலே ஒரு மரியாதை டெவலப் பண்ணி நம்ம அவரோட மெசேஜை கொண்டு போய் பாஸ் பண்ணுவோம். எதுக்காக அவர் மெசேஜை பாஸ் பண்ணுறோம்? அவர் வளரணுன்றதுக்காக கிடையாது. சரி, அவர் வளர்றாரு. அது எதுக்காக அவர் வளரணும்னு நினைக்கிறோம்? அவர் சேமான் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? இதனால அல்டிமேட்டாக மக்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்டைரக்டாக நம்ம ஒரு சோஷியல் வேலை பண்ணணுங்கிற ஒரு ஆசை தான். ஸோ இதில் ஒரு செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது நான் சொன்ன மாதிரி எனக்கு விஷயம் தெரியணுன்ற ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். டெக்னாலஜி எந்தூசியாஸ்ட்டுங்கிறனால அது எப்படி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு இது 2 தானே தவிர, மற்றபடி எந்த விதத்துலையும் இது ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியோ இல்லாட்டி வந்து ஒன்றுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி தான் வந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அவரோட ஒரு பெரிய ஃபேன் ஆனேன், இல்லை ஃபாலோயர் ஆனேன்னு சொல்லலாம். அதை எடுத்து போக எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்றதை சொல்லலாம். ஸோ இதான் பேக்ரவுண்டு. எனக்கும் வந்து இந்த வார் ரூம் சம்மந்தம் கிடையாது. பட் ஐ வில் பி கால்ட் அ வார் ரூம். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன், அவரோட ஸ்பீச்சஸ் எடுத்து போடுவேன், அவருக்கு சப்போர்ட்டிவாக பேசுவேன், அவர் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் நினைப்பேன், அதை ஷேர் பண்ணேன். ரொம்ப நான் ஓக்கல் கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த வீடியோஸில் ஒரு சில வீடியோஸில் பேசணும்னா இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ வில் ஆல்சோ பி கால்ட் அ வார் ரூம். ஆனால் பெய்டு கூலியாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபேன் பாயாக கேட்டிங்கன்னா எஸ். ஆனால் நீங்கள் நினைக்கிற ஃபேன் பாயாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதுதான் வந்து என்னோட ஜேர்னி ஆஸ் அ அண்ணாமலை சப்போர்ட்டர். எதுக்காக? நம்மளுடைய முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பங்கு சொசைட்டிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? டைரெக்டாக ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியும். பண்ணுறோமா? பண்ணல. சரி, வேறு என்ன தான் பண்ணலாம்? எப்படியும் நான் என்ன பண்ண போகிறேன், அரசியல் என்ன நடக்குதுன்றதை கவனிக்க தான் போகிறேன். இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அது கவனிக்க தான் போகிறேன். என்னோடய ஒப்பீனியன் 4 பேருக்கு சொல்லி அவங்கள வந்து நம்ம எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா பண்ணுறேன்.
இதை வந்து 4 பேர் கொண்டு போய் சேர்த்தா உபயோகமாக இருக்குமா? உபயோகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்தா நிறைய பேர் பார்த்தோன்னா, இப்போ இந்த இது இருக்குல்ல, ஒரு ஜீவாவோட ஒரு படம் ஒன்று இருக்கும். அந்த கட்சியில் இருக்க எல்லாரும் நல்லவங்க, தலைமையில் இருக்கவங்க மட்டும் கெட்டவன்னு சொல்லிட்டு. இப்போ நான் பாலிடிக்ஸ்லையும் பார்த்தேன்னா, ட்விட்டர்லையும் பார்த்தோன்னு சொன்னால், மெஜாரிட்டி ஆஃப் தி ஆளுங்க வந்து எப்படியுமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. இப்போ திமுகவோட தொண்டர் இருப்பாரு, திகாவோட தொண்டர் இருப்பாரு. அவங்க கெட்டவங்களான்னு கேட்டிங்கன்னா கெட்டவங்க கிடையாது. என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் வந்து திமுக சப்போர்ட்டரா இருப்பாங்க. ஆனா வந்து அவங்க கெட்டவங்களான்னு கேட்டா கெட்டவங்க கிடையாது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கெடுதல் நினைக்கிறாங்கன்னா, கெடுதல் நினைக்கல. அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சு தான் பண்றாங்க. நானும் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சேன். அப்போ 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்னு நினைச்சு தான் பண்றோம். ஆனா, புரிதல் வேற வேற புரிதல். ஸோ நம்ம புரிதலை வந்து பெட்டரா சொல்லி புரிய வைக்கணும்னு நினைப்பேன். அவங்களுக்கும் அதை தான் நினைப்பு. அவங்க ஏன் டிஎம்கே ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, டிஎம்கேனால தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நினைச்சு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பேக்ரவுண்டு. இப்போ சங்க பேக்ரவுண்டை பற்றி மட்டும் நான் ஒரே பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு என்ன தாட் இருக்கும்னு சொன்னால், சங்கத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரு தனிநபரை வந்து துதிப்பாடலாமான்ற ஒரு கேள்வி வரும். அஃப்கோர்ஸ் சங்கத்தில் வந்து அது ரொம்ப அகெயின்ஸ்ட் தான். சங்கத்தில் வந்து நம்ம கை தட்ட மாட்டோம். ஒரு தலைவரை வந்து தூக்கி பிடிக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் சங்கத்தோட குருவே ஒரு தனிநபர் கிடையாது. ஆனால் இதெல்லாம் சங்கம் தானே, அது தனி அமைப்பு தானே. பிஜேபிங்கிறது தனி அமைப்பு தானே. பிஜேபிங்கிற அமைப்புங்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே. ஐ எம் நாட் அ மெம்பர் ஆஃப் திஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதை தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஆனால் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வந்ததுக்கு அப்புறமா இதோடைய ஐடியாலஜி, இதோடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதையும் சங்கத்தோடைய இதையும் மிக்ஸ் பண்ணிக்கூடாது. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சங்கத்தோட ஐடியாலஜி இஸ் ஃபார் சங்கம், பிஜேபிஸ் ஐடியாலஜி அண்ட் பிஜேபிஸ் இது வழிமுறைகள் ஃபார் பிஜேபியாக இருக்கணும். ஏன்னா பொலிட்டிக்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம யார் கூட சண்டை போடுறோம்? சங்கம் வந்து யாரு கூடயுமே சண்டை போடுறது கிடையாது. சங்கத்தோட வேலை சண்டை போடுறதே கிடையாது. அதோடைய நோக்கமே வேறு, அதோட பர்பஸ் வேறு, அதோட வேலைப்பாடுகள் வேறு. இப்போது இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நோக்கம் வேறு, பர்பஸ் வேறு, வேலைப்பாடுகள் வேறு, எல்லாமே வேறு. இரண்டுத்தையும் மேட்ச் பண்ணக்கூடாது. இப்போ வந்து சங்கத்தில் வந்து போஸ்டர் ஓட்டுறது கிடையாது. பிஜேபிலையும் அப்போ போஸ்டர் ஓட்டுறது கிடையாதுன்னு சொல்ல மாட்டோமே. இப்போ சங்கத்துலலாம் போஸ்டர் ஓட்டுற பழக்கமே கிடையாது. ஏன் பண்ணீங்களாம் பிஜேபியில் போஸ்டர் ஓட்டுறீங்க நான் சொல்ல போகிறாங்க கிடையாது. இப்போ மோடிஜி இருக்கிறாரு. மோடிஜி வந்து இப்படி பிரதானப்படுத்தினதுனால மட்டுமே நம்மளால் 3 முறை கன்னியூஸாக ஆட்சிக்கு வர முடிஞ்சது. கன்னியூஸாக 3 முறை ஆட்சிக்கு வந்ததுனால மட்டுமே ராமர் கோயில் கட்ட முடிஞ்சது. ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ண முடிஞ்சது. காசி கோயிலை புறணமிக்க முடிஞ்சது. இப்படி எல்லா வேலைகளுமே வந்து எதனால் நடக்குதுன்னு சொன்னால் அவர் 3 முறை ஆட்சிக்கு வந்ததுனால. எதனால் 3 முறை ஆட்சி வந்துச்சு? அவருடைய நற்பேரை வெளியே சொல்ல முடிஞ்சதுனால. அப்போ அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான், பிராண்டிங் தான், அதெல்லாம் தேவை தான். ஸோ ரெண்டையும் குழப்பக்கூடாதுங்கிறது என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி இஸ் என்டைட்டில் டு தேர் ஓன் ஒப்பீனியன். அதுக்குள்ளே நம்ம என்ன சொல்ல போகிறதில்ல, தப்புன்னு சொல்ல போகிறதில்ல. என்னோட ஒப்பீனியன் வந்து பிஜேபின்னு சொன்னால் பொலிட்டிக்கல் பார்ட்டினா வின்னிங் ரொம்ப முக்கியம். வின்னிங் ரொம்ப முக்கியம்னு சொன்னால் அந்த ஆளை பிரதானப்படுத்தி ஆகணும். இப்போ விஜய்லாம் வந்து இருக்கிற ரீச் எதனாலன்னு சொன்னால் நிஷ், அவரை மட்டும் அவங்க பிராண்ட் பண்ணுறாங்கங்கிறனால ஈஸியாக போய் ரீச் ஆகுது. ஸோ அது வந்து தேவைப்பட தான் செய்யுது. இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ தமிழ்நாடு பிஜேபி அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சிருக்குங்கும் போது அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து ஐடியாலஜியில் கன்ஃபியூஸ் ஆகிறதுல வந்து லாஜிக் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ லேட்டஸ்ட் ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வருது. காமராஜர் அவர்கள்கிட்ட போயிட்டு சொன்னாங்களாம், எனக்கு இது உண்மையாக தப்பு பொய்யெல்லாம் தெரியாது, நான் ஏதோ செய்வெளியில் கேட்டதை சொல்கிறேன். அவர்கிட்ட போய் சொன்னாங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ண நல்ல வேலை எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக படம் பிடிச்சி நம்ம வந்து அதை ப்ரொமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்களா. எவ்வளோ செலவாகும்னு கேட்டதுக்கு ஒரு எத்தனை லட்சங்களோ செலவாகும்னு சொல்லிப்பாங்க போல். அதுக்கு அவர் சொன்னாரா, இல்லை இந்த காசுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கூல் கட்டிட்டு போயிடலாம், அதை போய் நம்ம எதுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோவில் போய் செலவு பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி சொன்னாராம். அதனால் அவர் பண்ணல போல். ஆனால் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ஆட்சி தொடரல. ஸோ ஒரு 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 சில லட்சங்கள் செலவு பண்ணுறத வந்து நம்ம ஐடியாலஜிக்கலாக செலவு பண்ண வேண்டாம்னு நினச்சிக்கிட்டு ஆட்சி வராமல் போனதுனால பல ஸ்கூல்கள் கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஆட்சி தொடர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் பல ஸ்கூல் கட்டியிருப்பாரா இருக்கும். ஸோ அப்போது அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கன்ஃபியூஷனாக நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே வந்து ஒரு தனிநபரை தூக்கி பிடிக்கக்கூடாதுங்கிற ஐடியாலஜியை பிடிச்சிட்டு ஆட்சியை இல்லாமல் இருக்கிறதுக்கு எனக்கு இது வந்து ஒரு ப்ரூவன் மாடல். ஏன்னா மோடிஜி கிட்ட நடந்துச்சுல்ல, அது நடந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண வேண்டியதானே. ஸோ ரெப்ளிகேட் பண்ணுறது ஈஸி தான். ஸோ அது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோட நான் கன்க்ளூஷனாக என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நானும் ஒரு வார் ரூம் மெம்பர், ஆனால் நாட் அ பெய்டு மெம்பர். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணும்போது இவங்கெல்லாம் பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து சும்மா ஜால்ரா அடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னை சொல்ல எனக்கு தெரியும். பட் இருந்தாலுமே ஒரு ஜென்ரலைஸ் பண்ணும்போது தப்பு தான் அது. அது நான் சொல்லணுங்கிறது என்னோட ஃபீலிங். அதுவும் வந்து இதாவது இவங்க அந்த போஸ்ட்லேருந்து இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடலாம். ஏன்னா சொன்னதுக்கப்புறம் இவங்க அதுக்கு ஒரு ரீசன் சொல்லப்படல. அதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடாதுன்றதுனால இப்போயே சொல்லிடலான்றதான் நோக்கம். ஸோ அதான் நான் சும்மா எனக்கு என்னென்ன தோணுச்சோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிசி வீடியோ உங்களுக்கு சரி. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தயவுசெய்து தெரியணும். சந்திப்போம்.